காய்ஸ் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து இதோட 3வது நாளாக வந்து இந்த மாதிரி சொதப்புறது. பேசிக்கலி நீங்கள் பார்த்தீங்கனாலே இங்கே ஆக்சுவலி தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி வந்து ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் புதுசாக பண்ணி அடி வாங்கினேன். அது என்னென்னு வந்து அப்படியே சொல்கிறேன். செகண்ட். ஸோ வந்து நான் இன்றைக்கி வந்து கோல்டில் ஆக்சுவலி செல்ஸ் பார்த்தேன். செல்ஸ் ஏன் பார்த்தேன் அப்படின்னா, எனக்கு வீக்லி ஐயில் ஒரு எஸ்எம்டி இருந்துச்சு. அண்டு இந்த இடத்துல வந்து ஒரு 15 minute FH இருந்துச்சு. ஸோ அப்படியே வந்து அந்த 15 minute FHலேருந்து இந்த இங்கே 4 hour FHக்கு டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோடய பிளான். பட் என்ன ஆச்சுன்னா வந்து கொஞ்சம் வந்து ஃபஸ்ட்டாக போயிடுச்சு இந்த டே. நான் எதுவும் சொதப்பில்லை. உண்மையாக சொல்லணுன்னா நான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எனக்கு என்ன சொல்கிறதுனே சீரியஸ்லி தெரியல. எனக்கு உண்மை சரியான கடுப்பாக இருக்குது சீரியஸ்லி. அண்டு வெயிட். ஸோ வந்து இந்த இடத்துல எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 5 minute எல் மாடலில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு என்ட்ரி போட்டேன். பட் வந்து அதை நான் ஏர்லி ஆண்ட்ரான்னு சொல்லிட்டு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் அந்த $50 என்ட்ரி. செகண்ட் என்ட்ரியை வந்து எனக்கு இங்கே 5 minute க்ளோஷர் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் அப்படியே பை போட்டு வந்து நான் 3 minute பார்த்தா வந்து எனக்கு 3 minute சரியான ஒரு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லோஸ் எடுத்துகிட்டு ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆகிடுச்சு ஆக்சுவலி. அண்ட் எக்ஸாக்டாக நான் எஸ்எல்லை வந்து இந்த இடத்துல வச்சுருந்தேன். அண்டு எஸ்எல்லும் வந்து ஹிட் ஆகிடுச்சு. எனக்கு வந்து இந்த ட்ரேட் நினச்சா வந்து லைட்டாக கடுப்பாக இருக்குது, ரொம்ப கடுப்பாக இருக்குது. லிட்ரலி வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து 3 டைம் அடி வாங்கி வந்து எனக்கு என்ன சொல்கிறதுன்னு சீரியஸ்லி தெரியல. நான் வந்து இந்த டே, அதாவது இந்த பர்டிகுலர் ஃப்ரைடே வந்து நான் ஆக்சுவலி என்னோடய ரூல்ஸ் படி பார்த்தா நான் ஃப்ரைடேவும் மண்டேவும் என்டர் ஆகக்கூடாது. பட் நான் அதையும் மீறி என்டர் ஆகி இருக்கேன். ஸோ அதுக்கான பனிஷ்மெண்ட்டாக வந்து மார்க்கெட்டே வந்து எனக்கு சொல்லி கொடுத்துருச்சு. அண்டு பேஷன்ஸ் வந்து ஆக்சுவலி வந்து இன்றைக்கி நான் என்ன பண்ணேன்னா, இந்த ஆர்டர்ஸில் போயிட்டு செல் ஸ்டாப் போட்டிருந்தேன். ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த செல் ஸ்டாப் இங்கே விழுந்துருக்கு பார்த்தீங்களா, இந்த செல் ஸ்டாப்பு தான் ஆக்சுவலி நான் இன்றைக்கி போட்டேன். அது வந்து எப்படின்னா, இந்த பயங்கரமான டிஸ்பிளேஸ் ஆன கேண்டில் விழுந்துச்சுன்னா அப்படியே வந்து இந்த செல் ஸ்டாப் ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ வந்து அது போட்டு அப்பயும் வந்து அடி வாங்கியிருக்கேன். அது வந்து கொஞ்சம் வருத்தமான விஷயம் சீரியஸ்லி சொல்லணுன்னா. அதை வந்து நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ வந்து எனிதிங் எல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு லைட்டாக இல்லை, ரொம்பவே கடுப்பாக இருக்குது. லிட்ரலி ரொம்ப கடுப்பாக இருக்குது. கன்சிஸ்டண்ட்டாக 3 டைம் அடி வாங்கினேன். எல்லாமே என்னோடய தப்பு தாங்க. நான் இன்றைக்கி ஃப்ரைடே ட்ரேட் பண்ணியிருக்கக்கூடாது. நேற்று வந்து எஸ்எல்லை அங்கேயே வச்சு இருந்துருக்கணும். இட் இஸ் வாட் இட் இஸ். எனக்கு வந்து எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, ரொம்ப கடுப்பாக இருக்குது. நான் வந்து எதனா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் பொறுமையாக அப்டேட் பண்ணுறேன். அது வந்து என்னோடய அக்கௌண்ட்டோட நிலைமை எப்படி இருக்குன்னா, $24,675 இருக்குது எக்ஸாக்டாக. எனக்கு வந்து 24,170க்கு வந்து அக்கௌண்ட் ஆக்சுவலி போகக்கூடாது. எனக்கு ஒன்றும் ட்ராடவுன் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 தான் இருக்குது. சீரியஸ்லி $500 தான் வந்து எனக்கு ட்ராடவுனே இருக்குது. நான் வந்து கன்சிஸ்டண்ட்டாக 500 லாஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே நம்ம பொறுமையாக வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். நோ வரிஸ். பொறுமையாக தான் போகணும், கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். ரஷ் பண்ணால் வந்து இதுதான் நடக்குது சீரியஸ்லி. நான் வந்து கொஞ்சம் கிரீடிக்கு காய். இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெண்டு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அது வந்து வேறு ஒன்றும் இல்லை, கிரீடு தான். அண்டு ரஷ் பண்ணுறதுனால வந்து ஆக்சுவலி ஒரு யூஸுமே கிடையாது. அதனால் வந்து அக்கௌண்ட்டு தான் வந்து ப்ளோ ஆகுறது வந்து நான் புஷ் பண்ணுற மாதிரி எனக்கு அப்படி தான் இருக்குது. அதுதான் உண்மை. இந்த மாதிரி வந்து ரிஸ்க் அதிகமாக எடுக்கிறது வந்து இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். ஸோ எனக்கு வந்து இதுக்கு மேலே எதுனா சொல்கிறதுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா நத்திங். ஓகே, பாய்.